ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கொல்லையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் 5ஆம் நாள் திருவிழாவான இன்று வல்லாளன் படை விரிவடைதல் அம்மன் வீதி உலாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய திருவிழாவில் வல்லாளகண்டன் தன்னுடைய தம்பியும் படை தளபதியுமான இருளகண்டனை அனுப்பி பொதுமக்களை வதம் செய்வது தான் சாராம்சம்னு நேற்றைய திருவிழாவுக்கு சொல்லியிருந்தோம். இன்னைய திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இந்த தளபதியான இருளகண்டன் மக்களை சரியாக வதம் செய்யாத காரணத்தினால இந்த போரில் வல்லாளகண்டனும் தன்னை இணைத்து கொள்கிறான். அது மட்டும் இல்லாமல் தன்னை மீதம் உள்ள இருக்கிற 3 சகோதரர்களையும் சேர்த்து இணைத்து கொள்கிறான். அவர்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகண்டன், மோகனகண்டன், பூபாலகண்டன். இவர் அனைவர்களையும் சேர்த்து பொதுமக்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் வதம் செய்வது தான் இன்றைய திருவிழாவினுடைய ஐதீகமாக கருதப்படுது. இந்த செய்தியானது தேவர்கள் மற்றும் முனிவர்கள் மூலமாக அங்காளம்மனை சென்றடைகிறது. வல்லாளகண்டன் மீதம் இருக்கும் தன்னுடைய சகோதரர்களையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய படையை விரிவுபடுத்தி மக்களை கொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த செய்தி அங்காளம்மனை சென்றடைஞ்சதும் அங்காளம்மன் கடும் சீற்றம் கொண்டு வல்லாளகண்டனையும் அவனுடைய சகோதரர்களையும் அவனையும் கோட்டையும் அழிக்கதற்காக தன்னுடைய பரிவார தேவதைகளோடு புறப்பட்டு வராங்க அங்காளம்மன். இந்த முக்கோண வடிவில் உள்ள வல்லாளன் படையில் வல்லாளகண்டன், பூபாலகண்டன், பிரம்மகண்டன், மோகனகண்டன் மற்றும் மனைவியான நிசாசன்னி ஆகியோரது தலைகள் வல்லாளன் படையில் பொருத்தப்பட்டு கோயிலிலிருந்து சிறிது தூரம் சென்று அங்காளியின் ஆவேசத்துடன் ஆட்டமாடி சிறிது நேரம் கழித்து மலையேறும். மலையேறிய பிறகு ஊர் முழுவதும் தீபாராதனை பெறப்பட்டு மீண்டும் கோயில் வந்து இறங்கும். இறங்கிய பின்பு மீண்டும் மயானம் சென்று கோழிக்கறி மற்றும் சுண்டல் வைத்து படைத்து வல்லாளன் படை பிரிக்கப்படும். சென்ற வீடியோவில் வல்லாளகண்டனை அழிப்பதற்காக அங்காளம்மன் வாழைக்கொல்லையில் உள்ள சுடுகாட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதாக சொல்லியிருந்தோம். மீதம் இருக்கக்கூடிய வல்லாளகண்டன் வரலாற்றை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதன் பிறகு தனது கணவரிடம் விடை பெற்று வல்லாளன் கோட்டையை அழிப்பதற்காக வாழைக்கொல்லையை விட்டு தனது பாதுகாப்பு தெய்வமான பாவாடராயன் மற்றும் போர்படை தளபதியான அகோர வீரபத்ரனுடன் கோட்டைக்கு சென்று கோட்டைக்கு சற்று தொலைவில் உள்ள வேப்ப மரத்தடியில் ஒரு கிழவியாக உருவெடுத்து அம்பாள் நின்று கொண்டிருக்கின்றாள். இதுவரை 10 மாதங்கள் தாண்டியும் பிரசவ வலி ஏற்படாத நிசாசன்னிக்கு அம்பாளின் அனுகிரகத்தினால் பிரசவ வலி ஏற்பட்டு துடிதுடிக்கின்றாள். தனது மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை கண்டு மிக்க மகிழ்ச்சியடைந்த வல்லாளகண்டன் தனது ஆட்களை பல இடங்களுக்கு அனுப்பி மருத்துவச்சியை அழைத்து வர உத்தரவிடுகின்றான். பிறகு மன்னனின் ஆட்கள் பல இடங்களில் அலைந்து பார்த்தும் மருத்துவச்சிகள் இந்த அம்பாளின் அனுகிரகத்தினால் கிடைக்கவில்லை. அப்படி இருக்க மன்னனின் ஆள் ஒருவர் மட்டும் இந்த வயதான கிழவியாக வேப்ப மரத்தடியில் நின்று கொண்டிருக்கும் அம்பாளுக்கு அருகே சென்று, அம்மா, உனக்கு பிரசவம் பார்க்க தெரியுமா? எனது மன்னனின் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இந்த கிழவியான அம்பாள், எனக்கு பிரசவம் பார்க்க தெரியும், நான் பார்க்கிறேன் என்று கூற மன்னனின் ஆள் அந்த கிழவியாக உருவெடுத்துள்ள அம்பாளை வல்லாளன் கோட்டைக்கு அழைத்து செல்கின்றான். இப்போது அம்பாள் பிரசவம் பார்க்க கோட்டைக்கு புறப்படுகிறாள். அப்போது அம்பாள் தள்ளாடி தள்ளாடி நடை நடந்தும் மெய்மறந்தும் ஆடிக்கொண்டும் செல்கின்றாள். அம்பாள் ஆடும்போது பஞ்சபூதங்களும் ஆடுகின்றன. வழியில் உள்ள மரம், செடி, கொடிகள் அனைத்தும் ஆடுகிறது. பாவாடராயன் ஆடுகிறார், அகோர வீரபத்ரன் ஆடுகிறார். இப்படி ஆட்டமாடிக்கொண்டு சென்று அம்பாள் வல்லாளன் கோட்டையில் காலை எடுத்து வைக்கிறாள். இப்போது வல்லாளன் கோட்டையே தடதடவென ஆடுகின்றது. வல்லாளகண்டன் மற்றும் அவனது மனைவி, குழந்தைகள், படை பரிவாரங்கள் எப்படி அங்காளம்மனால் அழிக்கப்பட்டது என்பதை நாளை வரும் திருவிழாவில் காண்போம். வாழைக்கொல்லை அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு அனைத்து பக்த கோடிகளும் வருக, அம்மன் அருள் பெறுக என்று கூறி விடைபெறுகிறோம். தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் டீம். உங்கள் அருள்மொழி செல்வன், ஒளிப்பதிவாளர் முகிலன். நன்றி, வணக்கம். வல்லாளன் படையுடன் அம்மன் வீதி உலாவுக்கு அதன் பரிவார தேவதைகள் விநாயகர், அரியநாச்சி அம்மன், பாவாடராயன், அகோர வீரபத்ரன் மற்றும் பேச்சி அம்மன் ஊர் முழுவதும் வீதி உலா செல்ல தயாராகி கொண்டிருக்கின்றது. அலைக்கடலென திரண்டு மக்கள் அம்மனை தரிசித்து கொண்டிருக்கின்றனர்.
சொல்லல எங்க பாரு ஊத்துறாத எங்க பாரு நீதான் கீழே பார்த்துட்டு இல்லை பொறுமையா போடா பொறுமையா போகணும் எப்படி இருக்கு பார்த்து பொறுமையா
சரி போங்க பார்த்து பொறுமையா உற்சவக்காரங்க கூட போய் நிறுத்துங்க.